மக்கா, இவ்வளவு நாள் நான் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தேன். இனி அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி அவன் பொண்டாட்டிட்டு கொடுக்க சொல்லணும் இந்த மாசத்துல இருந்து. உனக்கு பைத்தியம் இத பிடிச்சு போச்சா? இளிச்சவையா இருக்க எப்படி பொண்டாட்டிட்டு கொடுக்க சொல்லுதே? அட பைத்தியக்காரி, வந்திருக்கணும் மனசி தானடி, நம்மள போல ஒருத்தி தானே. அவளுக்கு ஆசை இருக்கதாட்டி புருஷங்களும் சம்பள பணத்தை வாங்கணும்னு. இனி அவ வந்துட்டல்ல, அவட்ட குடுக்கிட்டு அவனை கொண்ட ஓடிற போறா. என் புள்ள வரட்டும், வந்த உடனே சம்பள பணத்தை உன் பொண்டாட்டியே குடு மக்கான்னு சொல்லுவேன். ஏமா காபி குடிச்சியா? ஆமல மக்கா, இப்பதான் காபி குடிச்சேன். ஏமா பொண்டாட்டிட்டு சம்பள கவர குடுன்னு நீ சொல்லதுக்கு முன்னாலே அண்ணன் குடுகுறன்னு ஒரே ஓட்டமா ஓடி அன்னிகிட்ட சம்பளத்தை கொண்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி விடு, நான் குடுக்கறேன்னு சொன்னேன், அவன் செஞ்சுட்டான் போல இருக்கு. சரி விடு, இத பெருசுபடுத்தாத. ஆரம்பத்திலே மர்மல தலையில தூக்கி வச்சிட்டு ஆடாத, மொளகா அரைச்சிட்டு ஓடிடுவா. ஏதே ஒரு 10 நிமிஷத்துல வந்துருதோம். வேற என்ன, பொண்டாட்டிட்ட சம்பளத்தை கொடுத்தாச்சு. ஏதாவது ஹோட்டல்ல போய் நல்ல 2 மூக்கு மட்டும் தின்னுட்டு வருவாவோ. எடி அப்பலாம் அநியாயமா பேசாதன்னு சொல்லிருக்கம்ல. என்னன்னு போ, உனக்கு நல்ல